स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरो वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगणा रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणा ललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरकृषे नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय आनंद लीलामय विग्रहाय हेमावदिव्यो जैव सुंदराय तस्मै महाप्रेम रसप्रदाय चैतन्य चंद्राय नमो नमस्ते चैतन्य चंद्राय नमो नमस्ते चैतन्य चंद्राय नमो नमस्ते। उगम करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानंद माधवं श्रीगुरु दिनदारिणी। जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम जय श्री राधा गोपाल जी करुणम जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुणम जय श्री रूप रघुनाथ करुणम जय श्रीला प्रभुपादी महाराज करुणम एन गुरुनाथ करुणम। தொடர்ந்து நம்ம இன்னைக்கு சண்டே ஃபீஸ்ட் சண்டே கிளாஸ் பண்ணிப்போம். ப்ரோக்ராம் வந்திருக்கூடிய எல்லா பக்தருக்கும் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, மைக்கு வேலை செய்யல, அப்போ எல்லாரும் அமைதியாக இருந்தால் தான் நான் பேச வழங்கும். ஓகே, மைக்கு சும்மா சாம்பிள் தான் இருக்குது, வேலை செய்யறது. ஹரே கிருஷ்ணா இல்லை. ஸ்ரீமத் பகவத்கீதா as it is உண்மை உறவில் அத்தியாயம் 18 சாப்டர் 18 டெக்ஸ்ட் 40 பதம் 40 நா தத் அஸ்தி பிருதிவ்யாம் வா दिविदे वेशु वा पुनः सत्वं प्रकृति जैर मुक्तम यत्
एबी स्यात् त्रिभिः गुणैः न तत् अस्ति पृथिव्यां वा दिविदेवेषु वा पुनः सत्वं प्रकृति जय मुक्तं यत् एभिः स्यात् त्रिभिर्गुणैः। Thanks, Prabhu. नात अस्ति पृथिव्यां वा त्रिविदेवेषु वा पुनः सत्वं प्रकृति जैर्मुक्तं यदेभिः स्यात् त्रिभिर्गुणैः। माताजी अस्ति पृथिव्यां वा त्रिविदेवेषु वा पुनः सत्वं प्रकृति जैर्मुक्तं यत् एभिः स्यात् त्रिभिर्गुणैः। ஓகே, மொழிபெயர்ப்பு முதல் வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸ். நா இல்லை, தத் அந்த, அஸ்தி இருப்பது, பிருத்திவியாம் பூமியில், வா அல்லது, திவி உயர் உலகங்கள், தேவேஷு தேவர்களிடையே, வா அல்லது, புனா மீண்டும், சத்வம் இருப்பு, பிரகிருதி ஜெய் பௌதிக இயற்கையிலிருந்து, முக்தம் விடுபட்ட, யத் அந்த, ஏபி இவற்றின் தாகத்திலிருந்து, ஷ்யாத் ஆகின்றது, த்ரீபி மூன்று, குணை ஜட இயற்கையின் குணங்கள். மொழிபெயர்ப்பு தமிழ்ல எல்லாரும் சொல்லுங்க. இவ்வுலகிலோ உயர் உலகத்திலோ தேவர்களின் மத்தியிலோ ஜட இயற்கையிலிருந்து பிறந்த இந்த மூன்று குணங்களிலிருந்து விடுபடுபவர்கள் எவரும் இல்லை. எஸ், no being existing either here among the demigods, the higher planetary system. It is free from this mode of mental nature. Okay. ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பூர்வ மரப்பொருளுக்கு ஜெய். ஜட இயற்கையின் முக்குணங்கள் எவ்வாறு அகிலமெங்கும் முழு ஆதிக்கம் செலுத்துகின்றன என்பதை இறைவன் இங்கே சுருக்கமாக கூறுகின்றார். நாதத் அஷ்டி பிரதிவ்யாம் வா திவிதே வேஷு வா புனः சத்வம் பிரகிருதி ஜெய் முக்தம் யத் ஏபி ஸ்யா த்ரிபீர் குணை. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அதாவது இந்த ஸ்லோகம் 18ஆம் சாப்டர் கிட்டத்தட்ட ஒரு 70 சம்திங் ஸ்லோகம் இருக்குது. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இன்னும் ஒரு 30 சம்திங் தான் இருக்குது ஸ்லோகம். இன்றைக்கி 40வது ஸ்லோகத்தில் பகவான் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிட்டு வராரு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாருன்னா, தன் உணர்வு காண இயலாத ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கம் இருக்கின்ற உறக்கம், சோம்பல் மற்றும் மாயை சுகம் தமோ குணத்தின் இருப்பதாக. அதாவது தமோ குணம்னா என்ன சொல்கிறார், சாத்விக குணம், ரஜோ குணம் அண்ட் தமோ குணத்தோடைய
அதோடைய என்ன சொல்கிறது செல்ஃப் ரியலைசேஷன் எப்படி இருக்கும், சாத்விக குணத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, ரஜ குணத்தில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்லோகத்தில் வந்து எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இந்த 3 குணத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் முக்கியமாக இந்த 3 குணத்திலேருந்து, அதாவது டெமிகாட்ஸ் லோகம், இந்த பூலோகம், யாராக இருந்தாலும் இந்த 3 குணத்திலேருந்து வெளியாக முடியாது அப்படின்னு சொல்லி பகவான் இங்கே வந்து ஒரு செக்மேட் வச்சுருக்கிறாரு. அதாவது வந்து முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை முன்னுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, என்னைய வழிபட்டால் எல்லாரும் வந்து என்னை அடையலாம், என்னை கதையை கேளுங்க, அது மாதிரி நிறைய சொல்லிட்டாரு. ஆனால் இந்த 40வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் வந்து ரொம்ப சுருக்கம் கொடுத்துருக்கிறாரு. இல்லைன்னா இவ்வுலகிலோனா இந்த லோகத்தில் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட், அப்போ உயர் உலகத்துனா அப்போ பிளானரி சிஸ்டம் மேலே லோகத்துக்குள்ள, அதாவது பூர் பூஹா சுவஹா மதஹா தபஹா ஜனஹா இந்த மேலே லோகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவர் மத்தியில், தேவர் வந்து டெமிகாட்ஸோட அமாங் த டெமிகாட்ஸ், தேவர்கள் மத்தியில், ஜட இயற்கையிலிருந்து பிறந்த இந்த எல்லாத்துலேயும் தேவர்கள் நம்ம பூமியில் இருக்கிற எல்லாரும் இந்த 3 குணத்திலேருந்து வெளியாகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஓகே, இதுதான் இங்கே இன்றைக்கி கிளாஸில் இன்றைக்கி ஸ்லோகத்தில் அவர் வந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். நிர்மலா மாதாஜி தானே மாதாஜி நீங்கள் கரெக்டாக புரியுதா மாதாஜி? 3 குணம் தான் இதுலேருந்து நம்ம வந்து வெளியாக முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. பாருங்கள், பகவத்கீதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்படியே பகவான் சொல்லிட்டு விஸ்வரூபத்தெல்லாம் காமிச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் வந்து பகவத்கீதை முடிய போகுது. ஓகே, எல்லாம் ஓகேவாயிடுச்சு. எல்லாம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து 3 குணத்தில் யாரும் வெளியாக முடியாது சொல்கிறாரு. ஆக்சுவலி பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பலவாட்டி சொல்லியிருக்கிறேன், 17வது சாப்டர் வரைக்கும் தான் பகவத்கீதா. 17வது சாப்டரோட பகவத்கீதா முடிஞ்சிருச்சு. 18 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரிப்பீட் பண்ணுறாங்க திருப்பியும். அதனால் இந்த 3 குணம் வந்து என்னது, இது வந்து எப்படி வெளியாகுதுன்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? முதல் 3 குணத்தில் ஏன் வெளியாக முடியாது, பகவான் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு முதல் பார்க்கணும். பிறகு இது எப்படி வெளியாகிறது பிறகு பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை குணம் இருக்குது? 3 குணம் இருக்குது. சாத்விக குணம், ராஜசிக குணம் அண்ட் தமோ குணம். 3 குட்னஸ், 3 பேஷன் அண்ட் 3 இக்னோரன்ஸ். 3 குணம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து என்னென்னா நார்மலாக இந்த 3 குணங்கள் பற்றி மோஸ்ட்லி பக்தர்களாக இருக்கிறவங்க கேட்டிருப்பாங்க. பக்தர் இல்லாதவங்க சம்டைம்ஸ் டெம்பிள்லாம் அட்லீஸ்ட் வந்து போகிறாங்களே, அவங்க எப்பயாச்சும் கேட்டிருப்பாங்க. அறவே பக்தி இல்லாதவங்க அவங்க கேட்டிருக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த 3 குணங்கள் பற்றி பார்த்திங்கன்னா மோஸ்ட் எல்லாம் கேட்டிருப்பாங்க, என்ன பிரபு என்ன சொல்லிட போகிறாங்க இந்த 3 குணத்தை பற்றி அப்படி நிறைய பேருக்கு ஒரு கேட்டு நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப பழகிருக்கலாம். ஆனால் இந்த 3 குணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 3 குணத்தை வந்து பார்த்திங்கன்னா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி வெரி டேஞ்சரஸ். இது ரொம்ப முக்கியமானதும் கூட, அதே சமயத்தில் இந்த 3 குணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தானதும் கூட. ஓகே, தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் பேசுறது வழங்கும் கொஞ்சம் நேரம். அப்போ இந்த 3 குணம் பார்த்திங்கன்னா சாத்விக குணம், ராஜ குணம், தமோ குணம். நம்ம பிரசாத மந்திரம் படிக்கணும்ல, இந்த பிரசாத மந்திரம் நம்ம படிக்கும்போது நம்ம வந்து ரொம்ப சமயத்தில் க்ரௌடு அதிகமாகிடும், படிப்போம், சில படிப்பாங்க சில படிக்க மாட்டாங்க. பிரசாத மந்திரத்தில் ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? நடுவில் வந்து பார்த்திங்கன்னா புரோபாதெல்லாம் கொடுத்துருப்பாரு, மகாபிரசாதி கோவிந்தே இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒரு பாடல் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சரணம், செகண்ட் சரணம் சொல்லுவாங்க. அந்தமாரி இந்த முதல் பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதத்தை பற்றி குளோரிஃபை பண்ணுறாங்க. ரெண்டாவது பிரசாதத்தினால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது சொல்கிறாங்க. அது செகண்ட் பேராகிராஃபில் பார்த்திங்கன்னா சரீர அவித்யா ஜால் ஜட இந்திரிய தகைக்கால். நிறைய பேர் வந்து அந்த படிக்கிற ஸ்லாங்கில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஜோதிந்திரிய தகைக்கால் பண்ணுவாங்க. சரீர அவித்யா ஜோதிந்திரிய தகைக்கால், அது வந்து ஸ்லாங் வந்து அப்படி போகுது. பட் என்னதுன்னா ஜோதிந்திரிய தகைக்கால் கிடையாது, ஜட இந்திரிய தகைக்கால். சரீர அவித்யா ஜட இந்திரிய தகைக்கால் அப்படி சொல்லி அந்த ஸ்லோகம் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து அது முடியும். இது என்னதுக்குன்னா, நம்ம இந்த லோகத்தில் ஜட இந்திரிய தகைக்கால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு மீனை பிடிக்கிறோம், ஒரு ஃபிஷ்ஷு வந்து பிடிக்கிறோம், அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு ஒரு நெட்டு வேணும், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு விலை வேணும். அந்த விலை இருந்தால் தான் அந்த மீனை பிடிக்க முடியும். அந்த மாதிரி அந்த விலை அந்த நெட்டு போட்டோன்னா அந்த மீன் வந்து மாட்டிக்கும். அதே போல் அந்த மீனை மாட்டிட்ட பிறகு அது துடிக்கும். அந்த மாதிரி நம்ம ஆத்மா நம்ம இந்த பௌதிக லோகத்தில் நம்மளைய பிடிக்கிறதுக்கு, இந்த ஆத்மா பிடிக்கிறதுக்கு ஒரு நெட்டு, ஒரு விலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட இந்திரிய தகைக்கால், இந்த மெட்டீரியல் பாடி. ஓகேவா?
அது நம்ம வந்து தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ இந்த பாடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது இந்த ஆத்மா உள்ளுக்குள்ளே மீன் மாதிரி இது என்ன பண்ணி இந்த பாடிக்குள்ளே மாட்டிக்குது. இந்த பாடிக்குள்ளே ஒரு வாட்டி மாட்டின பிறகு என்ன ஆகுது, அந்த பாடியோட சேர்த்து இந்த பாடியில் 3 யூனிஃபார்ம் இருக்குது, 3 சட்டை இருக்குது. ஒரு கம்பெனிக்கு போனால் சட்டையில் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி 3 யூனிஃபார்ம் இருக்குது. அந்த 3 யூனிஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாத்விக குணம், ராஜசிக குணம் அண்ட் தமோ குணம். நீங்கள் வந்து பாருங்கள், எல்லா பேபியும் பிறக்கும் போது எந்த பேபியும் சைலண்ட்டாக இருக்காது, நான் அமைதியாக இருப்பேன் சாந்தமாக இருப்பேன்னு வராது. எல்லாமே மோஸ்ட்லி வந்து 99.9% எல்லாருமே அழுவாங்க. அது என்ன ரீசன், என்ன காரணத்துக்காக வந்து பேபி வந்து அழுவுது? இப்போ சயின்ஸ் ரீதியாக பார்த்தா பேபி ஆக்டிவாக இருக்கா அப்படி இப்படி சொல்லுவாங்க, எஸ். பட் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக பார்த்தா என்ன அர்த்தம்னா, இந்த பாடியோடைய கான்சியஸ்னஸ், இந்த உலகத்தோடைய குணங்கள் ஆக்டிவேட்டாக ஆயிடுச்சு. ஓகேவா, ஆக்டிவேட்டாக ஆயிடுச்சு. அதுதான் மெயின் ரீசன். அப்போ இந்த பாடியோடைய வேலை வந்து இந்த குணங்கள் வந்து ஆக்டிவேட் ஆனோடனே தென் ரெண்டாவது என்ன நடக்குது, ஜெயன் ஜெகநாத சுந்தர மகாராணிக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம கர்ம பந்தத்தில் நம்ம வந்து என்ன பாண்டேஜ் ஆகிறோம், மாட்டிக்கிறோம். இதுதான் மாயாவோடைய வேலை. இந்த முக்குணங்களுக்குள்ள இந்த முக்குணங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாயா. மாயானா வந்து நான் அன்றைக்கி கேட்குறேன், என்னோடய கிளாஸில் சொல்லியிருக்கேன். மாயானா என்ன அர்த்தம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மாயா சொல்லுங்க வந்து. நீங்கள் அன்றைக்கி கிளாஸ் இருந்தீங்க நினைக்கிறேன், இல்லை? அதான் மாயானா என்ன அர்த்தம்னா இலூஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாததை இருக்கிற மாரி காட்டுறது, இருக்கிறத இல்லாத மாரி காட்டுறது. இதுதான் மாயாவோட அர்த்தம். உதாரணத்துக்கு நான் எப்போவும் சொல்லுவேன், ஒரு ரோட்டில் வந்து வெயில் அதிகமாக இருக்குன்னா அங்கே தூரத்தில் பார்த்தா ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு வாட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணி இருக்கா? கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய சூரியனோட அனல். ஆனால் அங்கே போனோன்னா அங்கே தண்ணி இருக்காது. அந்தமாரி இல்லாத இருக்கிற மாதிரி காட்டும். எது இல்லை, எது இருக்கிற காட்டினா இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் இந்த உலகத்தை படித்த பகவான் என்ன சொல்கிறாருன்னா, துக்காலயம் அசாஸ்வதம். இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். நீங்கள் 5000 வருஷம் சென்று வந்தாலும் இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்ல போகிறாரு. நீங்கள் அடுத்த யுகத்தில் வந்தாலும் பகவான் இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்ல போகிறார். இது துக்காலயம் அசாஸ்வதம். துக்காலயம்னா வந்து என்னது, இது வந்து மிசரபிளான உலகம், துன்பகரமான உலகம். அசாஸ்வதனா வந்து என்னது, இது டெம்பரவரியான உலகம், இது வந்து அதாவது தற்காலிகமான உலகம். இது வந்து சொல்கிறார். இது 2 ஸ்டேட்மெண்ட் தான் இந்த உலகத்துக்கு. ஆனால் இந்த உலகத்தில் சுகம் இல்லை, இங்கே சுகம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சந்தோஷம் ஆக்சுவலி கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம சந்தோஷம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ட்ராமாக்குள்ளே போய்க்கிறோம். அதுதான் இல்லாத இருக்குதான் நம்புறது. இங்கே ஒன்று ஹாப்பினஸ், ரியல் ஹாப்பினஸ் இங்கே இல்லை. ஆனால் நம்ம ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்லி நம்மளே வந்து நம்ம வந்து ஆட்டம் போட்டுக்கிறது. ரெண்டாவது இருக்கிறதே இல்லைன்னு சொல்கிறது, இதான் மாயா. ரெண்டாவது என்னது, எது இருக்குது, பகவான் இருக்கிறாரு. அப்போ பாருங்க, பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் சூத்ரா மணிக்கணா இவா. அதாவது என்னன்னா, ஒரு மாலையில் இப்போ வந்து பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூ சொந்தமாக நிற்குதா? நோ. இந்த பூக்குள்ள என்ன இருக்கு, இங்கே வருது ஒரு கயிறு குள்ளுகள் இது இருக்குது. அப்போ அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அது ஹோல்டிங் பண்ணுது எல்லா இந்த பூவையும். ஆனால் இந்த கயிறு இருக்குது தெரியுமா? தெரியாது. அப்போ இந்த சிஸ்டத்தை எல்லாத்தையும் பகவான் தான் வந்து அந்த மானிட்டர் பண்ணுறாரு, எல்லாம் இது பண்ணுறாரு. ஆனால் அது டைரெக்டாக இல்லை, இன்டைரக்டாக. அப்போ பகவான் இதெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் கடவுள் இருக்கிறாரு. ஆனால் நம்மளால் என்ன சொல்லுவோம், கடவுள் இல்லை, கடவுள் இருந்தால் வந்து காப்பாற்றிக்க வேண்டியதானே, இருக்கிறதே இல்லைன்னு சொல்லுவோம். இதுதான் மாயா. இல்லாத இருக்குதுன்னு நம்புவோம், இருக்கிறதே இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து ஆக்கி பண்ணுவோம். இதுதான் மாயா. அப்போ இந்த மாயா வந்து ஏன் நம்மளை வந்து இது பண்ணுது? மாயா என்றது வந்து யாரு? துர்கா தேவி. மாயா என்பது வேறு யாரெல்லாம், அம்பாள், துர்கா தேவி, இது எது வேணாலும் சொல்லலாம். அப்போ இந்த மாயா வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளைய பனிஷ் பண்ணக்கூடிய, நம்மளைய வந்து என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, தண்டனை கொடுக்கக்கூடியது வந்து எப்படின்னா, அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து என்னதுன்னா இந்த திரிசூலம். இந்த சூலத்தை எடுத்துப்பாங்க. அந்த சூலத்தில் 3 கூறு இருக்குல்ல, இந்த 3 கூறு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குணங்கள், சாத்விக, ரஜசிக அண்ட் தம குணம். இந்த 3 குணத்தை வச்சு தான் நம்மளை வந்து இங்கே போட்டு நம்மளை வந்து வறுத்தெடுப்பாங்க, நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. சில பேர் இது ஒத்துக்கலாம், சில பேர் ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு டிராஃபிக் லைட்டில் இருக்குச்சிங்களேன், ரெட் கலரில் இருக்கும் போது நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், பச்சை கலராக போகணும். இல்லை எனக்கு பிடிக்கல, எங்கள் அப்பா தான் கவர்னர் இருங்க, நான் எப்படி வேணால் பண்ணுவேன், பச்சையில் நான் நிற்பேன், சோப்பில் போவேன், நீங்கள் பண்ணலாம். ஆனால் சட்டம், கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லாது. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு சாமான் வந்து சேரும்.
நீங்கள் ஏற்றுக்கலையோ பச்சை நீங்கள் போய் தான் ஆகணும், சோப்பு நின்று தான் ஆகணும். அதே போல் நீங்கள் கடவுளை எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலையோ, நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ, ஆனால் இந்த முக்குணங்களால் தான் நம்மளுக்கு துன்பங்கள் வரும். இந்த முக்குணங்கள் தாண்டி நம்மளுக்கு துன்பங்கள் வராது. முக்குணங்கள் இருக்கிறனால தான் உங்களுக்கு துன்பங்களே வரும். இந்த முக்குணங்கள் யார் கண்ட்ரோல் பண்ணுறா? துர்காதேவி. துர்காதேவி யாருக்கு வேலை செய்கிறாங்க? பகவான் விஷ்ணு. பகவான் விஷ்ணு யாரு கீழே இருக்கிறாரு? யார் கீழே இருக்கிறாரு? பகவான் கிருஷ்ணா கீழே இருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த ஹைரார்கி இருக்கு. இதை முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ மாயாவோட அர்த்தம் இலூஷன், இல்லாத இருக்குது சொல்லி இருக்குது இல்லாத சொல்லுது. மாயாவோட ஆக்டிவிட்டி என்னது? மாயாவோட செயல்பாடு என்னது? யார் தெரியும்? மாயாவோட ஆக்டிவிட்டி என்னது? மாயா என்ன பண்ணும்? 2 ஆக்டிவிட்டி இருக்கு. ஒன்று ஆவரணாட் மிகா கிரியா, செகண்ட் பிரகட்மான் மிகா கிரியா. ஆவரணாட் மிகா கிரியான்னு என்னது? நம்மளோட மைண்டு, நம்மளோட இன்டெலிஜென்ட், நம்ம மூளையை கவர் பண்ணிடும், ஃபுல்லாக இருட்டாக்கிடும், நம்மளை யோசிக்க விடாது. நம்ம இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், நம்ம நல்லா படிச்சிருக்கலாம், நம்மளுக்கு நம்ம பெரிய ஜிம் பாடியாக இருக்கலாம். இந்த உலகத்தோடைய கவர், இந்த உலகத்தோட இலூஷனுக்குள்ள இதை வச்சு நம்ம மைண்டை ஃபுல்லாக கவர் பண்ணிடும். மாயா அப்ரக்த ஞானம் சொல்லுவாங்க. அதாவது மாயா ஃபுல்லாக மைண்டை கவர் பண்ணுவோம். கடவுள் இல்லை, எதுக்கு இது பண்ணிக்கிட்டு, எதுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டு, அது மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக மாயா கவர் பண்ணிடும். நம்ம உழைச்சாதான் என் காசு, நான் உழைக்கலன்னா கடவுள் காசு கொடுப்பாரா, இந்த மாரி தர்க்கம் பண்ண தோணும். என்ன சொல்லுவாங்க? ஆர்கியூமெண்ட் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் மாயாவுடைய ஆவரணாட் மிக கிரியா. அவன் ஃபுல்லாக இன்டெலிஜென்ட் போயிடும். மேபி நம்ம பேசுறது மேபி லாஜிக்காக தோணும், நம்ம பேசுகிற ரைட்டுன்னு தோணும், நம்ம என்னமோ சாதிச்சிட்டோன்னு தோணும். இது எல்லாமே மாயா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. நம்மளை நம்ம அறிவாளின்னு சொல்லி நம்ம நம்ப வைக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியோட மாயா. அதான் ஆவரணாட் மிக கிரியா. சில பக்தின் தாக்கூர் தெளிவாக சொல்கிறாரு. தென் அதுக்கப்புறம் செகண்ட் ஆக்டிவிட்டி என்ன தெரியுமா? பிரகட்மான் மிக கிரியா. பிரகட்மான் மிக கிரியான்னு என்னன்னா, உங்களை பகவான் கிட்டேருந்து கடவுள்கிட்டேருந்து தூரமாக கொண்டு போயிடும், உங்களை இழுத்துக்கிட்டு வேறு சைடு கொண்டு போயிடும். இப்போ ஒன்று பகவான் இருக்கணும், அங்கே பகவான் இல்லைன்னா அது வேற இடத்துக்கு கொண்டு போயிடும். அந்த வேற இடம் என்ன? அதுதான் இந்த உலகத்தோட மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட், உலகத்தோட என்ஜாய்மெண்ட். ஆமாம், சாமி கும்பிட்டு என்ன இருக்குது? கோயில் வாரம் தான் போய் சாமி சண்டே ப்ரோக்ராம் கலந்துக்கிறோம். என்ன கொடுக்க போகிறாரு? அதே சீக்கு வருது, அதே பிரச்சனை வருது, அதே குடும்பத்தில் பல பிரச்சனை வந்துருக்கு, அதே சொந்தக்காரர்களோட பிரச்சனை வருது, அதே உடம்புக்கு பிரச்சனை வருது. என்ன கும்பிட்டு என்ன இருக்குது? இந்த ஃபேடாப் இருக்குல்ல, ஃபேடாப் தமிழில் என்ன சொல்லுவாங்க? ஒரு மனசோர்வு இருக்குல்ல, இதை உருவாக்கும். இது உருவாக்கிட்டோன்னு என்ன பண்ணோம்? இனி போய் என்ன இருக்குது சொல்லி அப்படியே நம்ம டவுன்ஃபால் பண்ண வச்சு அப்படியே இழுத்துட்டு போயிடும், இழுத்துட்டு போய் தூரமாக கொண்டு போயிடும். ஆனால் இந்த மைண்டு பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு ஏஜின் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிரும்னா, ஓகே நம்ம கிருஷ்ணர்கிட்டேருந்து வெளியாகிட்டோன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துருவேன், நான் இன்னும் சுதந்திரமாக என்ன வேணும் பண்ணலாம். முந்தி ஹரே கிருஷ்ணா இருந்தால் நான் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட முடியாது, இப்போ தான் ஹரே கிருஷ்ணா நான் வெளியாகிட்டேன், தூரமாக போயிட்டேன், இப்போ என்ன வேணும் சாப்பிடலாம், என்னை கேட்க யார் இருக்கா, எவன் என்னை கேள்வி கேட்பான், அந்த மாதிரி ஒரு பிம்பம், ஒரு ட்ராமா உருவாயிரும். தென் என்ன ஆயிரும்? பகவான்கிட்ட இப்படி இருந்த ஒரு மனசு என்ன ஆயிரும்? இப்படி அகங்காரமாக ஆயிரும். அங்கே பண்ணோன்னா என்ன வேணும் சொல்லுங்க, கேட்க ஆள் இல்லையா? ஏன் கடவுளை நம்புறதுக்கு நிறைய பேர் ஏன் கடவுளை நம்ப மாட்டாங்க? ஏன் இந்த ஸ்பிரிச்சுவல் வர மாட்டாங்க? காரணம்னா கரெக்டாக சொன்னார், ரூல்ஸ் ரெகுலேஷன். ஏன்னா இறை நம்பிக்கைக்குள்ளே இந்த கடவுளுக்குள்ளே நம்ம வந்தோமே, ஆனால் இதுக்கு ரூல்ஸ் இருக்குது, இதுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, இதோட ரெகுலர் பிரின்சிபல் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ யாரும் இல்லை, எதுவும் கேட்கறதுக்கு யாருன்னு என்ன பண்ணுவாங்க? அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். 7 மணிக்கு ஆர்த்தி போடணும், விளக்கு ஏற்றணும், தண்ணி அந்த வாட்டர்லாம் மாற்றணும், எந்த அவசியம் இல்லை. நீங்கள் 8 மணிக்கும் தூங்கலாம், 12 மணிக்கு சாப்பிட்டு திருப்பி படுத்து தூங்கலாம். யாரும் கேள்வி கேட்க போகிறா? யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. அதனால தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, சில பேர் நல்லா இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா எஜுகேட்டடாக இருப்பாங்க, நல்லா பெரிய பெரிய போஸ்ட் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகனான அலர்ஜி. நான் வர மாட்டேன்ப்பா, என்னை சைவமாக மாற்றி விட்டுருவ நீ, அப்படி பயப்படுவாங்க. என்ன காரணம்? மாயாவோட இந்த 2 ஆக்டிவிட்டி ஃபுல்லாக அவங்கள கங்கர் பண்ணிக்க, ஃபுல்லாக அவங்கள இது பண்ணிடுச்சு, டாமினேட் பண்ணிடுச்சு, ஆதிக்கம் பண்ணிடுச்சு. தட்ஸ் வை இந்த மாயானா என்னது? மாயானா முக்குணங்கள், முக்குணம் தான் மாயா. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லை. மாயா எடுத்தோன்னே டேரக்ட் அட்டாக் பண்ண மாட்டாங்க. துர்காதேவி எடுத்தோன்னே டேரக்ட் அட்டாக் பண்ண மாட்டாங்க. துர்காதேவி முக்குணங்களால் தான் நம்மளை நம்ம இது பண்ணுவாங்க.
அப்போ இந்த குணங்களில் நம்ம வந்து மாறி 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 நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறோம். சில சமயத்தில் சாத்விக குணம் இருந்தால் கோயிலுக்கு வருவோம், கோயிலுக்கு வந்துட்டு ஒரு விளக்கு ஏற்றுறது. இந்த மனசு எப்பயாச்சும் திடீர்னு கடவுள்கிட்ட வரும்போது இந்த மாயை எப்படி வேலை செய்யணும்னா, திடீர்னு எப்பயுமே சாமி கும்பிட மாட்டோம். திடீர்னு எப்போயும் சாமி கும்பிட வரோம்னு வச்சிங்களேன், அது என்ன ஆகுனா மனசை எடுத்த உடனே ரிச்சுவலுக்குள்ளே போக சொல்லும். இதுதான் மாயோட முதல் வேலை. ரிச்சுவல்னால் வந்து என்னது, சடங்கு, என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரிச்சுவல் சடங்குக்குள்ளே வர சொல்லும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறத வந்து கடவுள் வந்து எப்படின்னா ஒரு என்ன சொல்ல ஒரு பியூன் மாதிரி, நான் சொன்ன உடனே அவர் செஞ்சிடணும். ஏன்னா நம்ம வச்ச வேலைக்காரர் தான் அவர். நம்ம வந்து 30 நாள் சாமி கொண்டிருக்க மாட்டோம். திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடும், திடீர்னு கோயிலுக்கு போய் விளக்கெல்லாம் போட்டு நான் சொல்கிறேன் செஞ்சிருந்தேன். ஏன்னா அவர் வந்து நம்ம வீட்டு வேலைக்காரன் தானே, நம்ம சொன்னோன்னே உடனே செஞ்சிடணும். செய்யலைன்னா நம்ம ஆகிறோம், அடுத்து 30 நாளைக்கு வரமாட்டோம். இன்னமும் நம்ம கோபம் வந்து ரொம்ப நியாயமான கோபம் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ரொம்ப வந்து நியாயப்படுத்துவோம். நான் கும்பிட மாட்டேன், நான் இவ்வளோ கும்பிட என்ன இருக்குது, இது என்னது, இது ரஜோகுணம். அடுத்து தமோகுணம் எப்படி வேலை செய்யணும்னா, சாமி கும்பிட என்ன இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு மனசு வந்துடும். நான் உதாரணத்தில் ஒரு ஒரிஜினல் உண்மையில் நடந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கருமாதி ஒருத்தவங்களோட மக வந்து இறந்துருச்சு. அப்போ அதுக்கு வந்து என்னென்னா கண்டினியூஸாக நாங்கள் வந்து கிளாஸ்லாம் கொடுத்துருந்தோம், போயிட்டு வந்துருந்தோம். அப்போ வந்து ரொம்ப ஏன்னா கருமாதி ஆளுங்க வருவாங்க, அப்புறம் அன்னாடி கிளாஸ் வச்சுட்டாங்க. ஒரு கொஞ்சம் கேப் போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் போயிருந்தோம். அப்போ கருமாதிக்கு ஓகே ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சிட்டோம். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி இந்த பேக் டு காட் மேகசின் இருக்குல்ல, நாங்கள் அங்கே போய் கொடுவோம் வந்து அப்படி கொடுத்து இது பண்ணுவோம். அப்போ நான் அவங்க வீட்டுக்கு திருப்பியும் ஒரு நாள் வந்து வேலை முடிச்சு நேராக வண்டி எடுத்துகிட்டு என்ன பண்ணேன், வீட்டில் வந்து அந்த மேகசின் கொடுக்க போனேன். கொடுக்க போகும்போது என்ன பார்த்தா மணி வந்து ஒரு 7 ஆச்சு. நார்மலாக ஒரு இந்தியர்கள் வீட்டில் ஒரு 7 ஆச்சுன்னா அட்லீஸ்ட் விளக்கெல்லாம் தட்டிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஒரு அட்லீஸ்ட் சாம்பிராணியாச்சும் போடுவாங்க. இது நார்மல் வழக்கம். அன்றைக்கி ஒன்றுமே இல்லை, அப்படியே இருட்டாக இருக்குது. சரி நம்ம ஒரு வாட்டி தானே மேபி வேலை இருக்கலான்னு அடுத்து அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஒரு 3-4 மாதம் அப்படியே கண்டினியூஸாக போகும்போது எப்போவுமே 7 மணிக்கு அப்படியே வந்து வீட்டில் லைட்லாம் அடிச்சிருக்கோம். அப்போ அவங்க வீட்டு ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவலில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லுவார். அப்போ நம்ம அண்ணா கொஞ்சம் வெளியே வாங்க சொல்லிட்டு தனியாக கொஞ்சம் சும்மா பேசிட்டே இருந்து லைட்டாக நம்ம விசாரிக்கணும், ஏன் வந்து விளக்கெல்லாம் ஒன்றுமே ஏற்றல, ஒருவேளை ஏன் இறப்போட இது ஒன்று 30 நாள் முடிஞ்சு அது 40, 50, 60 நாள் போச்சு. அண்ணா எப்போ போனாலும் லைட் அமைஞ்சே தான் இருக்கும். அப்போ தான் கேட்டேன் என்ன விஷயம்னு கேட்டுக்கும் போது அவங்களுடைய ஒய்ஃபுக்கு மனைவிக்கு ஆன்மீகத்தில் அறவே இஷ்டம் இல்லை, ஸ்பிரிச்சுவல்னாலே அவங்களுக்கு பிடிக்காது, அறவே இஷ்டம் இல்லை. அப்போ அதனால் என்ன பண்ணால் அவங்க பூஜை பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, இது செய்ய மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்போ இவர் தான் போய் இது பண்ணுவார். அப்போ இவர் கொஞ்சம் கால் பிரச்சனை, கொஞ்சம் டயபிட்டிஸ் இருக்கிறனால அவர் கொஞ்சம் உடம்பு முடியாது, அப்போ அவர் ஏற்று கஷ்டப்படுவார். அப்போ தான் நான் ஒரு விஷயம் வந்து கவனித்தேன் ப்ராக்டிக்கலாக. அதாவது இது வந்து ஆண்களை நியாயப்படுத்துறது கிடையாது, பெண்கள் வந்து அவங்க தவற சொல்ல நினச்சிக்காதீங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து ஸ்பிரிச்சுவல் வந்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் ஸ்பிரிச்சுவலாக அழகாக மாறிடும். அப்போ மாறுறது வந்து அவரோட தனிப்பட்ட விஷயம், ஆனால் மாறணும், ஓகேவா? ஆனால் அம்மா வந்து ஸ்பிரிச்சுவலாக இல்லைன்னா எல்லாரும் பாதிக்கும். இது வந்து உண்மை, ஓகேவா? அதனால் வந்து ஆண்கள் எப்படி வேணால் இருக்கலாம் சொல்ல நினச்சிக்காதீங்க, ஓகேவா? எல்லாரும் மாறணும். கணவன் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு குரு மாதிரி மனைவிக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாமே. அதனால தான் கல்யாணம் பண்ணும்போது அக்னி சுற்றுறோம்ல, எதுக்காக சுற்றுறோம்? 7 வாட்டி தானே போகிறப்போ கரெக்டா மதஜி? 7 டைம் 7 வாட்டி சுற்றுறோம். ஏன் 7 வாட்டி சுற்றுறோம் நம்ம? காரணம் என்னென்னா அக்னி சாட்சியாக அங்கே என்ன நடக்குது, அந்த 7 வாட்டி சுற்றும் போது வந்து அங்கே வந்து ஒரு இப்போ காசை டிரான்சாக்ஷன் பண்ணுவோம்ல, அந்தமாரி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அது நமக்கு தெரியாது. அந்த சமஸ்கிருத மந்தெல்லாம் மறைச்சிரும். ஆக்சுவலாக நீங்கள் டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன நடக்குன்னா மனைவியோடைய பாதி பாவங்கள் கணவருக்கு போய் சேரும், டிரான்சாக்ஷன் ஆகிரும். கணவரோடைய பாதி 50% பக்தியோ நல்ல புண்ணியமோ டிரான்சாக்ஷன் ஆகிரும். யாருக்கு? மனைவிக்கு. மனைவி சேஃப் ஜோனில் இருப்பாங்க, கணவன் டேஞ்சர் ஜோனில் இருப்பார் ஸ்டார்டிங்லேயே அங்கே. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது பெண்கள் வந்து மோஸ்ட்லி ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே டக்குன்னு வந்துடுவாங்க. அவங்க வந்து என்னென்னா கனெக்ட் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த பிரபுக்கள் ஆண்களை மாற்றுறது பார்த்திங்கன்னா பிளட்டாக ரத்தமாக நம்ம வந்து சிந்தணும். தட்ஸ் வை இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். கிரகஸ்தாவை மாற்றுறது ரொம்ப கஷ்டம்.
மனைவி வந்து மோஸ்ட்லி மனைவி வந்துடுவாங்க, அந்த வீட்டில் பெண் வந்துடுவாங்க. அந்த ஹஸ்பண்டை மாதம் ரொம்ப கஷ்டம். ஆனால் சில சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரேரான கேஸு ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க, மனைவி வர மாட்டாங்க. ஓகேவா? தட்ஸ் வாய் இந்த முக்குணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்படி வந்து மாறி மாறி விளையாடும். தட்ஸ் வாய் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நம்ம இந்த முக்குணங்கள் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து போண்டேஜ் ஆயிரும். போண்டேஜ்னால் பந்தப்படுறோம். பந்தப்படுறதுனா வந்து என்ன அர்த்தம்னா, போண்டேஜ்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய ஒரே ஒரு ஃபோக்கஸ் வந்து என்னவா இருக்குன்னா வெறும் என்ஜாய்மெண்ட் 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 மட்டும் தான் இருக்கும். அப்புறம் ரெண்டாவது மணி மணி மணி. இது நான் சொல்ல ஆச்சாரியர்கள் சொல்கிற பாயிண்ட்ஸை நான் பேசுகிறேன். இதுதான் வந்து இந்த ரெண்டு விஷயந்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் அண்ட் மணி. காசு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணுறது, இது ரெண்டு தான் வந்து முக்குணத்தோட மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூன்ஸாக இருக்கும். அதனால தான் இரணிய கசிப்போருடைய பேரோட அர்த்தம் வந்து என்னது? இரணிய கசிப்பூர்னா வந்து இரணியனா கோல்டு, கசிப்புனா வந்து பெட்டுன்னு அர்த்தம். பெட்டுன்னா என்ன அர்த்தம்? என்ஜாய்மெண்ட்னு அர்த்தம். இங்கே இரணியனா கோல்டுன்னு என்னது? பணம், வெல்த்னு அர்த்தம். தட்ஸ் வாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முக்குணங்களில் மாட்டிக்கிறோம். இப்போ பணம் வேணாவா பிரபு கேட்டால் பணம் வேணும், பணம் கண்டிப்பாக. பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என் மனசு நல்லா இருக்கு, தவுக்கு எனக்கு 5 கிலோ அரிசிக்கு என்ன கொடுப்பானா? தவுக்கு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பான் பிரபு? 2 அரை கொடுப்பான் தவுக்கு. அதனால் மனசு நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனால் நம்மளுக்கு காசு கண்டிப்பாக வேணும். ஆனால் காசு மட்டும்தான் வேணும் அப்படின்னு போகும்போது தான் நம்ம வந்து என்ன ஆயிடுது, நம்ம வந்து இந்த முக்குணம் மாட்டிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அதனால சில பக்கின் தக்கர் என்ன பண்ணுறாருன்னா, ஜீவ் ஜாகோ கௌரா சந்திரா போலி கவோ நித்ரா ஜவோ மாயா சீதா பித்ரா கோலி. அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து பல கோடி வருஷமாக மாயாவோடைய மடியில் படுத்து தூங்கியிருக்கோம். நம்ம மாயா பிசாச்சி தான். அதாவது மாயா வந்து ஒரு பேய்க்கு சமம். நம்மளை வந்து முழுக்க முழுக்க நம்மளை இந்த உலகத்தோட என்ஜாய்மெண்ட்டில் போட்டு மாட்டி வச்சிருக்கு. ஆக்சுவலி செல்ஃப் ரியலைசேஷன், ஆன்மீக ஸ்பிரிச்சுவலோடைய ரியலைசேஷன் உணர்வு வந்துருச்சுன்னா நம்ம இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான என்ஜாய்மெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஒரே டைமில் எடுத்துகிட்டு போக முடியாது. நான் இந்த உலகத்துலையும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன், ஆன்மீகம் என்ஜாய் பண்ண முடியாது. சேத்துல ஒரு கால், நிலத்துல ஒரு கால் வைக்க முடியாது. தட்ஸ் வாய் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் விட்டுருணுமா ப்ரூவ்னா உடனே விட முடியாது. இது ஒரு ட்ராமா மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் அட்வான்ஸ் ஆகினாதான் பௌதிக உலகத்தோடைய விஷயத்துலேருந்து நம்ம கொஞ்சம் விட முடியும். நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் அட்வான்ஸாக ஆகலைன்னா, ஆன்மீகத்தில் அட்வான்ஸ் ஆகலைன்னா, ஆனால் பௌதிகத்தில் வந்து நம்ம வந்து பௌதிகத்தில் என்ஜாய்மெண்ட் அதிகமாக போகும். இந்த ரெண்டே விஷயந்தான். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் எப்போவுமே நிறைய நாலேஜை வளர்த்துக்கணும், நாலேஜ் கல்டிவேஷன் இருக்கணும். நாலேஜ் இல்லைன்னா, ஞானம் இல்லைன்னா கிருஷ்ண பக்தியில் சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம சர்வைவ் பண்ணலாம், நம்ம வந்து கிருஷ்ண பக்தி இருக்கலாம், ஆனால் ஜஸ்ட்டு வந்து என்ன ஒரு பொம்மை மாதிரி தான் இருப்போம், எந்த அட்வான்ஸும் இருக்காது. நம்ம ஹரே கிருஷ்ணா வந்த டைமில் ஒரு செடியை நட்டு வச்சுருந்தா இப்போ நம்ம இருக்கிற டைமுக்கு அந்த செடி பெருசாகி மரமாகி ஒரு பெரிய ஒரு பழத்தை காய கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கதை இருக்கும். அதாவது வந்து ஒரு ஒரு போட்மேன் இருப்பார். அவர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்யாணம் பண்ண கப்பல் இருப்பாங்க, ரெண்டு கல்யாணம் பண்ண கப்பல் ஜோடி, அப்புறம் ஃபேமிலி இருப்பாங்க. அப்போ நைட்டில் கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு அவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் வந்து அந்த போட்டில் ஏறுவாங்க. அவள் போட்கார சொல்லுவாங்க, எப்பா நீ வந்து எங்களை கூட்டு போகணும். அவன் சொல்லுவா, இல்லை நான் விடிஞ்சவனா கூட்டு போவேன்னு. இல்லை எங்களை இப்போயே கூட்டு போய் அங்கேருந்து அங்கே க்ளோஸ் பண்ணி விடுன்னு. இப்போ போட் மேனை எவ்வளோ சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க. சரி போட் என்ன பண்ணுவார், அவங்க இல்லாமல் இவங்களே வந்து அந்த போட்டை ஓட்டிகிட்டு போவாங்க. எல்லாம் எழுந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, போட்டு ஃபுல்லாக இருட்டு, நைட்டு ஃபுல்லாக ஓட்டிகிட்டே இருப்பாங்க. மறுநாள் கொஞ்சம் கொஞ்சமாக விடியும். மொத்தம் 12 மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக ஓட்டி மறுநாள் காலை எப்படாச்சும் போய் ரீச் பண்ணலாம் பார்த்தா அந்த போர்டு அங்கே தான் இருக்கும். ஏன், அதோட ஆங்கர் இருக்குல்ல, அந்த கீழே அந்த இது இருக்குல்ல, அதோட லாக்கை வந்து அன்லாக் பண்ணல, ஃபுல்லாக வந்து அங்கே தான் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் இந்த என்ன சொன்னேன், என்ன உதாரணம் கொடுத்தேன், என்னமோ சொல்லியிருந்தேன் நான். நம்ம இந்த முக்குணங்களை மாட்டிக்கிட்டோமே, ஆனால் நம்ம தொடர்ந்து இந்த 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 குணத்துக்குள்ளேயே நம்ம மாட்டிக்குவோம். தட்ஸ் வாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸாக ஆகணும், நாலேஜை கல்டிவேட் பண்ணணும். எஸ், நாலேஜ் வந்து கல்டிவேட் பண்ண வந்தால் தான், நாலேஜை வந்து வளர்த்துட்டா மட்டும்தான் நம்ம அட்வான்ஸ் ஆகணும். நாலேஜ் வளர்த்துக்கலன்னா இந்த போர்டு வந்து இங்கே ஸ்டக் ஆகின மாதிரி இங்கேயே நம்ம ஸ்டக் ஆகிட்டு இருப்போம்.
இங்கே பஞ்சாயத்து பண்ணியிருப்போம். நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஹரே கிருஷ்ணாவுக்கு வந்த நோக்கம் ஒன்று, இப்போ நம்ம போயிருக்க நோக்கம் வேறு எங்கேயோ போயிருக்கு. வந்த கோல் ஒன்று. தீட்சை வரும்போது இனிஷியேஷன் எடுக்கும்போதோ இல்லை நம்ம ஹரே கிருஷ்ணா வந்தப்பையோ வந்த கோல் ஒன்று. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிற டைரெக்ஷன் ஒன்றா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. பிரச்சனைலாம் சொல்ல முடியாது. கம்பெனியில் பிரச்சனைக்கு, வீட்டில் பிரச்சனைக்கு, சொந்தக்காரன் பிரச்சனைக்கு, பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட பிரச்சனைக்கு, பின்னாடி அங்கிளுக்கு பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம சமாளித்து நம்ம வந்துடுறோம். ஆனால் ஆன்மீகத்தில் பிரச்சனை வரும்போது மட்டும் நம்ம என்ன ஆயிடும்னா டப்புன்னு என்ன சொல்கிறது, அப்படியே பகவான் வேணாம், எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துடுது. அது என்றைக்குமே வரக்கூடாது. தட்ஸ் வாய் நம்ம பார்த்தீங்கன்னா நாலேஜ் கல்டிவேஷன் இல்லைன்னா மாயா இன்ஃப்ளூன்ஸ் பண்ணும். மாயா அதிகமான ஆதிக்கம் செலுத்தும். அதனால தான் நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஞானத்தை வளர்த்துக்கணும். ஞானத்தை வளர்த்துக்கணும்னா நம்ம அப்படியே கிருஷ்ண பக்தியில் ஒரு பொம்மை மாதிரி இருப்போம். தென் பிரச்சனை என்ன ஆகும், நம்ம இந்த பக்தியை விட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக இதாகிடும். தட்ஸ் வாய் நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் ஸோ மச் ஹாப்பினஸ்ஸை நம்ம இங்கே குறைக்கணும். ஓகேவா? இல்லைனா இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சைத்தன்யா சந்திரோதயா என்ற புஸ்தகத்தில் மகாபிரபு சொல்கிறாங்க என்னன்னா, நிஷ்கிஞ்சனாஷ்ய பகவதா பஜனோன்முகாஷ்ய பராம் ஜெகத் மிஸ்ரோ பாவ சாகரஷ்ய சண்டாசனம் விசாயினம் அதா யோசிதம் ச ஹன் அதா ஹா ஹந்த பிஷா பக்ஷானோதா அபி ஆசாதுயா. அதாவது என்னன்னா, ஓ சீரியஸ் டிசையர் கிராஸ் த மிடில் ஓஷன் தே டூ லர்விங் சர்வீஸ் நோ மெட்டீரியல் மோட்டிவ். அதாவது என்ன அர்த்தம்னா, யார் இந்த பௌதிக சம்சார சாகரம் என்ன அர்த்தம்னா இந்த மெட்டீரியல் ஓஷன், இதை யார் உண்மையிலே அந்த சீரியஸ் டிசையர், சீரியஸ்னால் என்னது, சீரியஸ் என்ன சொல்லுவாங்க பிரபு, மும்முரமாக எப்படியாச்சும் இந்த பௌதிக இந்த விஷயத்தை கடந்து எப்படியாச்சும் இந்த பிரிவில் நான் கண்ணை மூடனோன்னே திருப்பி கண்ணை தோங்க பகவானுக்கு லோகத்துக்கு கொண்டு போகணும். அந்தமாரி எப்படியாச்சும் இந்த உலகத்துலேருந்து நம்ம கரெக்டாக வெளியாகி பகவான் லோகத்துக்கு போயிடணும். அந்தமாரி யாருக்கு சீரியஸான டிசைர் ஆசை இருக்கோ அவங்களோட ஆக்டிவிட்டி எதை நோக்கி போகும்னா, தே டூயிங் லர்விங் சர்வீஸ். அதாவது அன்பு கலந்து சேவை செய்கிறதுக்கு தான் அவங்க முடிஞ்ச வரைக்கும் சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தென் சேயிங் இந்த மெட்டீரியல் சென்ஸ் என்ஜாய்மெண்ட், ட்ரிங்கிங் இந்த அதாவது யார் இந்த மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் நோக்கி போகிறாங்களோ அவங்க தற்கொலைக்கு சமம். அதாவது சூசைட் பண்ணுறது, சொந்தமாக பாய்சன் எடுத்து குடிச்சிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. ஸ்ரீ சைத்தன்யா சந்திரோதய நாடகா என்று சொல்லக்கூடிய சாப்டர் 8 டெக்ஸ்ட் 23 சொல்லியிருக்காங்க ஆச்சாரியர்கள். அதான் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த லோகத்தை இங்கேருந்து இந்த கடந்து பகவான் லோகத்தை கடந்து நம்ம இந்த பௌதிக லோகத்தை கடந்து நம்ம பகவான் லோகத்துக்கு போகணும். சாதாரண இல்லை, இந்த ஆத்மா இந்த பூலோகத்து வெளியாகி பூவா சுவஹா மதஹா ஜனஹா தபஹா சொல்லி சத்தியலோகம் கடந்து அப்புறம் கைலாசத்தை கடந்து பிரம்மஜோதி கடந்து கைலாசத்தை கடந்து பிரஜா நதி கடந்து தென் வைகுண்டத்து லோகம் போகணும். ஆக்சுவலி வைகுண்டத்தை கடந்து பகவான் லோகத்துக்கு ஒன்று மேலே கோலோகத்துக்கு போகணும். ஒருவேளை கோலோகத்துக்கு வாய்ப்புனா கூட அட்லீஸ்ட் வைகுண்டத்துக்கு போய் சேரணும். ரொம்ப சாதாரண ப்ராசஸ் இல்லை, மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ், மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. அதுக்கு நிறைய உழைப்பு, கடினமான ஒரு எஃபர்ட் போடணும், உழைப்பு போடணும். ஆச்சாரியர்கள் அதுக்கு தான் ஸோ மச் மெர்சி மூட்டை மூட்டையாக கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, மூட்டை மூட்டையாக புக்கு கொடுத்துருக்காங்க, புஸ்தகம் கொடுத்துருக்குறாங்க. அது மிகப்பெரிய வருத்தம் என்னதுன்னா, நான் ஒரு பிரச்சிங் பண்ணுற ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கும் போது நான் இங்கேயும் பேசுவேன், சில நேரம் அந்த இந்தியாவில் உள்ள கூட கனெக்ஷன் பண்ணி சில நேரம் பேசுவோம். நம்ம புக் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது, புக் டிஸ்ட்ரிபியூஷன் மேகசின் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் ரீடிங் ஹேபிட் இல்லை, படிக்கிற பழக்கம் இல்லை. புக்கு அதிகமாக பிரிண்ட் ஆகுது, எல்லா இடத்துலையும் புக்கு அந்த ஸ்டோரில் நிறையா இருக்குது, மூட்டை மூட்டையாக புக்கு ஸ்டோரில் இருக்குது. ஆனால் புக்கு படிக்கல. இந்த பக்தி சாட்சின்னு ஒன்று இல்லைன்னு நினச்சிக்கிங்களேன். இந்த பக்தி சாட்சின்னு ஒன்று இல்லைன்னா இந்த பகவத்கீதா ஆல்மோஸ்ட் தெரியும், அட்லீஸ்ட் தெரியும். இந்த இசோபினிஷர், நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், உபதேசாமிர்தம், பக்தி சம்ஸ்கிருதம், இது அதெல்லாம் அறவே தெரிஞ்சிக்காது. ஜஸ்ட்டு நம்ம அந்த ஷாலில் அதை என்ன சொல்ல அந்த புக்கு அல்மாரில் வைக்கிற மாதிரி மட்டும் தான் இருக்கும்.
ஓகேவா? அதுவும் நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னா பக்தி சாஸ்திரி முடிச்சவங்க ஓகே ஐ ஆம் கம்ப்ளீட் எல்லாம் முடிச்சுன்னு நினைக்கிறாங்க. பக்தி சாஸ்திரி ஒரு சர்டிஃபிகேட், நம்ம வந்து நீங்கள் இது அட்லீஸ்ட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பூஷ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். பக்தி சாஸ்திரி இடத்துல சர்டிஃபிகேட் பகவான் உங்களுக்கு போயிட முடியுமா? அங்கே சர்டிஃபிகேட் ஓகே இந்த ஓகே பிரபு வந்து பக்தி சாஸ்திரி வச்சுருக்காங்க, ஓகே நீங்கள் வாங்க என் பக்தி சாஸ்திரி இல்லை போ அனுப்பி விட்ருவாங்களா? பக்தி சாஸ்திரி வந்து எதுக்காகனா நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வத்தை இது பண்ணுறதுக்கு. நீங்கள் அறவே புக்கு படிக்க மாட்டேற, அட்லீஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சாச்சு நீ புக்கு படிப்ப, அதுக்காக தான் பக்தி சாஸ்திரி பூஷ் பண்ணுறாங்க. பக்தி சாஸ்திரி எடுத்துட்டா கம்ப்ளீட்டும் கிடையாது, எல்லாம் நான் கம்ப்ளீட் ஆகிட்டேன் ஆயம் கம்ப்ளீட்னு கிடையாது. நம்ம இறக்குற வரைக்கும் நாலேஜை கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நாலேஜ் வளர்த்துட்டே இருக்கணும். அதுதான் இங்கே பக்தி மார்க்கத்துடைய ஒரே வேலை. இந்த ஜென்ம கர்மா சாமி தீவியம் ஏவம் யோபி தத்துவதா தெக்வா தேகம் புனவன் நான் இது மாவி சோ அர்ஜுனா. அதாவது என்னுடைய பிறப்பு என்னுடைய ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து யார் தத்துவம் புரிஞ்சுக்கிறாங்களோ தென் ஈ கம் டு மீ, அவங்க என் இடத்துக்கு வராங்க. என் விஷயத்தை தத்துவமாக புரிஞ்சுக்கணும், அட்லீஸ்ட் வந்து ஆழமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். பகவானை பற்றி சும்மா சரித்திரம் மட்டும் ஸ்டோரி மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் தத்துவபூர்வமாக தெரிஞ்சுக்கணும். தென் அப்போ தான் நம்ம நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஜெய் ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு ஜெய். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாலேஜ் இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். கேள்வி கேட்குற பழக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும். கேள்வி கேட்குற பழக்கம் வந்து இல்லைடா நாலேஜ் கல்டிவேஷன் ஆகாது. புரியுதா? நீ கேள்வி கேட்குற பழக்கத்தை எதை எடுத்தாலும் கேள்வி கேட்க பழகிக்கங்க. இது ஏன் செய்கிறோம், இது எதுக்காக செய்கிறோம், அப்போ நாலேஜ் கிடைக்கும். அப்போ தான் முக்குணங்களை நம்ம வெளியாக முடியும். உதாரணத்துக்கு ஸ்ரீமன் கௌரவன் மகாராஜ் ஒரு கதை சொல்லுவாங்க எப்போதும். என்ன கதைனா சுனந்த கந்தர்வா. அதாவது என்னதுன்னா ஒரு வாஷர்மேன், அதாவது துணி துவைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இந்த ராஜா வீட்டு துணிங்க இந்த கிங் பேலஸில் துணிலாம் துவைப்பார். அவர் துணிலாம் துவைச்சு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு டொங்கி இருக்கும்ல, ஒரு கழுதை இருக்கும், அந்த டொங்கி மேலே தான் துணிலாம் ஏற்றிட்டு கொண்டு போவாங்க. அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவரான ஒரு ஏழையான ஒரு வாஷர்மேன். ஆனால் அவரோட டொங்கி வந்து நல்லா பார்த்துக்குவார். அந்த டொங்கியோட பேர் தான் வந்து என்னது சுனந்த கந்தர்வா. அப்போ அந்த டொங்கி என்னாச்சு, ரொம்ப நாள் அவருக்கு வேலை செஞ்சு ஒரு நாள் என்னாச்சு அந்த டொங்கி இறந்து போச்சு. என்ன பண்ண, ஐயோ இந்த இந்த கழுதை என் பிள்ளைமே வளர்த்துனே சொல்லிட்டு அதை அழகாக புதைச்சிட்டு அதுக்கு ரிச்சுவல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணுவார். இப்போ நம்ம வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா முடி எடுப்பாங்களே, அதுமாரி இவர் என்ன பண்ணுவார், இந்த முடியெல்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி பார்த்து குளிச்சுட்டு திருப்பி அவரோட வேலை செஞ்சுட்டு அவர் வந்து துணி எடுத்து கொடுக்க வருவார். இந்த துணியெல்லாம் கொடுக்கறதுக்கு வரும்போது இவர் மொட்டையெல்லாம் அடிச்சது பார்த்தோன்னே அங்கே உள்ள பூஜாரி வந்து அந்த பேலஸில் அந்த ராஜாவோட பேலஸில் வேலை செய்யக்கூட பூஜாரி என்ன பண்ணுவார், வருவார். ஏய் நீ என்னப்பா மொட்டையெல்லாம் அடிச்சிருக்க? அப்போ அவர் வந்து கழுதியாக எப்பவுமே கூப்பிடுவாரு, அது என் பிள்ளை தான் கூப்பிடுவார். என் பிள்ளை சுனந்த கந்தர்வா இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவார். இல்லை சாரி, சுனந்த கந்தர்வா இறந்து போயிட்டாரு, மரியாதை பிள்ளைன்னு சொல்லுவாங்க, மரியாதை கொடுவார். ஓ சுனந்த கந்தர்வா இறந்து போயிட்டாரா, உனக்கு தெரியாதா, என்னது நான் மொட்டை அடிச்சிட்டேன் நீங்களும். அப்புறம் வந்து இவர் பார்த்தோன்னா அந்த பூஜை என்ன பண்ணுவார், அந்த பூஜை என்ன பண்ணுவார், யாரோ சுனந்த கந்தர்வா ஏதோ பெரிய கவர்னர்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவரும் மொட்டை அடிச்சிடுவார். தேனை வந்து அப்புறம் வந்து பூஜாரி என்ன பண்ணார், பூஜைலாம் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டு பிரசாதம் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறாரு, பேலஸ் போகிறார். அங்கே மந்திரி பார்க்குறாரு. மந்திரி பார்த்தோன்னா மந்திரி கேட்குறாரு, ஏன் மொட்டை அடிச்சிங்கன்னா, இல்லை சுனந்த கந்தர்வா இறந்து போயிட்டாரு அப்படியா சொல்லிட்டு இவரும் மந்திரி மொட்டை அடிச்சிடுவார். அப்போ மந்திரி என்ன பண்ணுவார், நிறைய ரிப்போர்ட் கொடுக்கணும். ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னது கிங் கிட்ட போவார். கிங் கேட்பார், என்னப்பா நீ மொட்டை அடிச்சிருக்க, இன்னைக்கு உங்களுக்கு தெரியாதா சுனந்த கந்தர்வா இறந்து போயிட்டாரு, சுனந்த கந்தர்வா இறந்து போயிட்டாரு சொன்னான்னு இவர் பில்டப் பண்ணிட்டோன்னே அந்த ராஜாவுடைய நாட்டில் அந்த கொடி இருக்குன்னா கொடி வந்து ஆஃப் இதுதான் பறக்கும், அரை கம்பத்தில் பறக்க விட்டுட்டு ராஜாவும் வந்து என்ன பண்ணுவார், மொட்டை அடிக்கிறதுக்கு போயிடுவார். மொட்டை அடிக்க போகும்போது ராணி கேட்பாங்க, ஏன்ப்பா நீங்கள் ராஜா எதுக்கு பிரபு எதுக்கு நீங்கள் மொட்டை அடிக்கிறீங்க? இல்லை உனக்கு தெரியாதா சுனந்த கந்தர்வா இறந்து போயிட்டாரு. சுனந்த கந்தர்வா இறந்து போயிட்டாரா, யார் அது சுனந்த கந்தர்வா அப்படி கேட்கும்போது அப்படியே மந்திரி கிட்ட வரும். மந்திரி பூஜை எடுக்க போவார். பூஜாரி திருப்பி வருஷம் பண்ணார். அப்போ பூஜாரி கூப்பிடுவாங்க, அந்த பூஜாரி கூப்பிடுயான்னு, ஆக்சுவலி அந்த வாஷர்மேனை கூப்பிடுயான்னு. வாஷர்மேனை வந்து ஒரு நேரம் வருவார். ஏன் நீ மொட்டை அடிச்சிங்க, சுனந்த கந்தர்வா, ஏன் சுனந்த கந்தர்வா, யார் சுனந்த கந்தர்வா கேட்பாங்க. அது வந்து என்னுடைய டொங்கி அப்படின்னு சொன்னோன்னே அப்படி எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் முட்டாளாக்கிட்டாரு அந்த வாஷர்மேன். அப்போ அந்த இடத்துல அந்த ராணி இருக்காங்களா, அந்த குயின் இருக்காங்களா, அவங்க மட்டும் தான் கேட்குறது, யார் சுனந்த கந்தர்வா, எதுக்காக நீ மொட்டை அடிக்கிறேன்னு. மகாராஜ் கௌரவ என்ன சொல்லுவார்னா, இதை எப்போவுமே நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து கேள்வி கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கேள்வி வந்து எப்படி இருக்கணும், தத்விதி பிரணி பார்த்தீங்கன்னா பரிப்பிரஷ்ன சேவையா உபகந்தி ஞானம் தெரிஞ்சுனா எப்பவுமே ஹம்பிளாக இருக்கணும். நம்ம வந்து நம்மளை வந்து பகவான் கிட்ட சரண்டர் அடிக்கணும். தென் நம்ம வந்து சேவை செய்யணும். ஏன்னா அம்பல் மூட்லேருந்து நம்ம கேள்வி கேட்கணும். தென் அந்த நாலேஜும் உள்ளே வரும்.
ஏன்னா நாலேஜ் உள்ளே வரும்போது என்ன ஆகும், இந்த உள்ளுக்குள்ள நாலேஜ் என்ன பண்ணும், நம்மளுக்கு கிருப்பா பலம், ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும், ஆன்மீக பலம் கிடைக்கும். தென் நம்ம இந்த குணத்துலேயும் வெளியாகலாம். இதுதான் இந்த ப்ராசஸ். தென் நம்ம அப்போ தான் இந்த நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த குணங்களே வெளியாக முடியும். நினச்சி பாருங்கள், நம்ம சில பேட் ஆக்டிவிட்டி, கெட்ட விஷயங்கள் நம்ம செஞ்சுருந்துருப்போம் யாருக்கும் தெரியாமல். ஆனால் அந்த நாலேஜ் கிடைக்குதான், சரி நம்ம இதை விட்டுடணும், இது பாவ காரியம், இது செய்யக்கூடாது, இது நம்ம பக்தி வாழ்க்கை சரியில்லை. அப்போ தான் அந்த உள்ளுக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த நாலேஜ் வர தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே மனசில் நம்ம ஒரு டிசைட் எடுப்போம், சரி நம்ம இது விட்டுடணும், இது செய்யக்கூடாதுன்னு. நம்ம இந்த நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கலன்னா, ஆன்மீக நாலேஜ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம், நீ பாட்டுன்னு சொல்லு, நான் பாட்டு செஞ்சுட்டு இருப்பேன். பக்தி செய்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற பக்தி கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். ஆனால் நம்மளுக்கு எல்லா விஷயம் பகவான் கொடுத்து நம்ம தெரியாத மாதிரி இருந்துமே ஆனால் அது நம்மளுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது. உதாரணத்துக்கு நிறைய பேர் உதாரணம் எடுப்பாங்க. நிறைய பேர் அஜாமிலன் அவர் பையன் பேர் நாராயணா, அவரும் எல்லாம் ஃபார்ம் பண்ண நாராயணன் கூட பகவான் காப்பாற்றுறாரு. இப்போ நானே எப்படி வேணால் கொஞ்சம் இல்லை, நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு நான் தான் பக்தி அப்பப்போ வரேனே, நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட பகவான் காப்பாற்றிடுவாருன்னு கேட்டால் அது கிடையாது. ஓகேவா? அந்த சரித்திரம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. அஜாமிலன் கதை வெறும் அஜாமிலன் பாவம் பண்ணிட்டாரு, நாராயணன் கூப்பிட்டாரு, நாராயணனால நாராயணன் கூப்பிட்டாருன்னா பாவம்லாம் போச்சு. ஆக்சுவலி அது எதுக்காகனா நாமத்தோட ஹரிநாமத்தை பவர் கட்டுறதுக்காக தான். அதுவும் எஸ்பெஷலி நாம பாஷம். நாம பாஷனா என்னதுன்னா, நாமத்தில் 3 ஸ்டேஜ் இருக்குது. நாம அபராதம். நாம அபராதம்னா என்னது, குற்றங்கள் பண்ணிக்கிட்டே நாமத்தை பண்ண, ஒஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு நாமத்தை ஜெபம் பண்ணுறது. ரெண்டாவது நாம பாஷம். நாம பாஷனா அந்த நாம நம்ம ஜெபம் பண்ணுற நாமம் பார்த்தீங்கன்னா அது அபராதமும் இல்லை, அது சுத்த நாமமும் இல்லை. மூணாவது நாமம் அடுத்த டாப் மோஷன் தானே சுத்த நாமம். இந்த நாம பாஷம் இருக்குல்ல, சென்டரில் இருக்குல்ல, இந்த நாம பாஷத்தோடைய குளோரிஃபிகேஷன் சொல்றதுக்காக தான் இந்த அஜாமிலன் சரித்திரத்தை பகவான் கொண்டு வராரு. நாம பாஷனா என்னது, உள்ளுக்குள்ளே ஃப்ரம் கோர் ஆஃப் த ஹார்ட், உள்ளுக்குள்ளேருந்து நீங்கள் நாம சொல்லும் போது உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு எல்லா வகையான பாவத்தையும் உங்களுக்கு அது இதாகிக்கிறோம், எல்லாத்தையும் அழிச்சிடும். அதுக்காக தான் நாராயணா 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 அஜாமிலன் கத்தும் போது அவர் அந்த டைமில் சொன்னது உயிர் பயத்தில் உயிர் போக போகுது. அதனால உள்ளேருந்து கத்துறதுனால அதை நாம பாஷாக அது கன்சிடர் பண்ணுறாங்க. அது நாம பாஷாக மாறுது. அதனால தான் அவருக்கு எல்லா வகையான பாவம் போய் இவருக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்கிது. ஆனால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், நம்ம இங்கே எப்படி நாலேஜ் கல்டிவேட் ஆகுது, என்ன பாவம் பண்ணாலும் நாம பாஷா நாராயணா ஹரிகிருஷ்ணன் சொன்னால் எல்லாம் போயிடும். நோ. அதனால தான் ஒஃபென்ஸ் 10 ஒஃபென்ஸில் பாருங்கள், 7th ஒஃபென்ஸ் என்னது, 7வது ஒஃபென்ஸ் என்னது, நீங்கள் நாமத்தோட அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹோலி நேம், பகவான் நாமத்தில் சக்தி இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு நான் பாவத்தை பண்ணிவிட்டு திருப்பி நாம ஜெபம் பண்ணால் இது ஒஃபென்ஸு. அதாவது நாம ஜெபம் பண்ணால் பாவம் போயிடும். பாவம் போச்சு, திருப்பி நாம ஜெபம் பண்ணிடலாம். அதை நாம ஜெபம் பண்ணால் பாவம் போயிருமே, திருப்பி இது பண்ணிவிட்டு இது பண்ணலாம், இது பண்ணிட்டு இது பண்ணலாம் சொல்கிறது இது ஒஃபென்ஸு. அதனால தான் நாலேஜ் ரொம்ப சரியாக கரெக்டாக எக்யூட்டாக கல்டிவேட் ஆகணும் நம்மளுக்கு. ஓகே, தென் கன்க்ளூஷன் என்னதுன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த குணம் வெளியாகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது 2 விஷயந்தான். ஒன்று நாலேஜ் சிரவணம், ஒன்று நாம ஜபம். நாம ஜபம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் நாம ஜபம் இல்லைன்னா நம்ம இந்த நாலேஜ் உள்ளுக்குள்ளே இருக்காது. புரியுதா? நாலேஜ் உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு இருக்கணும். நாம ஜபம் உள்ளுக்குள்ளே ஓடணும், நாம ஜபம் ஒழுங்காக பண்ணணும். இந்த நாம ஜபம் நம்ம சின்சியராக பண்ண தென் நம்மளுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் இருக்குது. நாம ஜபம் இல்லைன்னா கவனம் இல்லாமல், அதாவது நாம ஜபத்தில் முக்கால்வாசி ஒரு சின்ன மனுஷன் முடிச்சிடுறேன். நாம ஜபத்தில் கான்சன்ட்ரேஷன், கவனம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன் அட்டென்டிவ் சாண்டிங், பக்திவினோத் தாக்கூர் ஒரு ஒஃபென்ஸ் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கிறாரு. இன் அட்டென்டிவ் சாண்டிங், கவனம் இல்லாமல் ஜபம் பண்ணும்போது அந்த அந்த ஒஃபென்ஸ் என்ன பண்ணும், மிச்சம் இருக்கிற எல்லா ஒஃபென்ஸும் கொண்டு வந்துடும். இந்த ஹரிநாம சிந்தாமணி நீங்கள் படிச்சுன்னா தெளிவாக தெரியும். இன் அட்டென்டிவ் சாண்டிங், கவனம் இல்லாமல் ஜபம் பண்ணும்போது அது என்ன பண்ணால் மிச்சம் இருக்கிற எல்லா ஒஃபென்ஸும் கொண்டு வந்துடும் அது. அதனால தான் சாண்டிங் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சொல்கிற நாமத்தை உங்கள் காதில் கேட்கணும். இல்லைன்னா அது என்ன ஆகும், அது பண்ணுறது நல்லது தான், ஆனால் எல்லா வகையும் அபராதம் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம. ஓகே, தட்ஸ் வை இந்த நாலேஜ் கல்டிவேட் பண்ணணும், நாம ஜபம் பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். அப்போ தான் இந்த குணங்களிலிருந்து நம்ம வெளியாக முடியும். இல்லைனா நம்ம ஃபுல்லாக இங்கே பந்த ஜீவாத்மாவாக ஆயிரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா.
जय श्री भगवद गीता की जय। जय जगन्नाथ बल सुभद्रा महाराज की जय। श्रील प्रभुपाद महाराज की जय। गौर प्रेमानंदे हरि हरि बोल। एनी क्वेश्चन?